Welcome to FinTech Guru. Here we are analyzing Indian stock market from its official sources. All the materials are strictly for study and research purpose only. For investments, you have to consult with your SEBI approved persons or do on your own. Again, welcome to Siva Presents FinTech Guru. இன்னைக்கு நாம சவுத் இந்தியன் பேங்க் அதாவது எஸ்ஐபியோட சமீபத்திய நிதிநிலை அப்புறம் அவங்களோட எதிர்கால உத்திகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். இந்த வங்கி ஒரு பெரிய மாற்றத்துல இருக்குன்னு நிறைய செய்திகள் வருது. அதை வச்சுதான் இந்த ஆய்வு. ஆமாம், குறிப்பா சொல்லணும்னா அந்த February 2024 ரைட்ஸ் இஷ்யூ, அப்புறம் இப்போ வந்திருக்கிற காலாண்டு முடிவுகள், வங்கியோட ஸ்ட்ராட்டஜி மாற்றங்கள் பத்தி எல்லாம். அவங்களோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன், பிஎஸ்சி ஃபைலிங்ஸ்ல நிறைய தகவல்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிஎஸ்சி ஃபைலிங்ஸ் எல்லாம் எல்ஓடிஆர் ரெகுலேஷன் 30 படி கட்டாயம் கொடுக்க வேண்டியது. ஸோ நம்பகமானது தான். ஆனா இந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது இயல்பாவே வங்கியோட நல்ல விஷயங்களை கொஞ்சம் தூக்கி காட்டத்தான் முயற்சி பண்ணும். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். கரெக்ட், மிக சரியான பாயிண்ட். சரி, அப்போ இந்த ஆதாரங்களோட அடிப்படையில இன்னைக்கு நம்ம பேச்சோட மைய கேள்வி இதுதான். சவுத் இந்தியன் வங்கியோட இப்போதே இந்த உருமாற்ற உத்தி, குறிப்பா ரீட்டைல் அப்புறம் எம்எஸ்எம்இ கடன்கள் மேல அவங்க காட்டுற கவனம் ஒரு நீடித்த வளர்ச்சிக்கு நிஜமாவே உதவுமா, இல்ல இந்த நிகர வட்டி வரம்பு அதாவது NIM மேல இருக்கிற அழுத்தம், சில குவார்டர்லி மெட்ரிக்ஸ்ல தெரியிற சரிவு, பயங்கரமான போட்டி, இந்த மாதிரி சவால்கள்லாம் அதோட முன்னேற்றத்தை நிறுத்திடுமா? நான் வங்கியோட குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள், வலுவான நிதிநிலை, அப்புறம் எதிர்காலத்துக்கான ஒரு பாசிட்டிவ் பார்வை இருக்குன்னு வாதிட போறேன். நான் இந்த மாற்றங்கள்ல இருக்கிற உள்ளார்ந்த சில சிக்கல்கள், நிதிநிலை அழுத்தங்கள், அப்புறம் இந்த போட்டிச் சூழல் மேல கவனம் செலுத்த விரும்புறேன். அதாவது இந்த எண்கள் சொல்ற கதைக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு. அந்த பக்கத்தை நான் முன்னிலைப்படுத்த போறேன். நம்ம விவாதம் இந்த ரெண்டு பார்வைகளையும் கொஞ்சம் ஆழமா பார்த்து வங்கியோட இளம பத்தின ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்கும்னு நம்புறேன். இவ்ல சவுத் இந்தியன் வங்கி 1303 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு வரலாறு காணாத நிகர லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. இது வங்கியோட செயல்பாட்டுல ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். இதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா சொத்து தரம், அசெட் குவாலிட்டில வந்திருக்கிற முன்னேற்றம் அபாரமானது. செப்டம்பர் 30, 2025 அதாவது Q2 FY26 நிலவரப்படி கிராஸ் NPA அதாவது திரும்ப வரது சந்தேகமா இருக்கிற கடன்களோட சதவீதம் வெறும் 2.93% குறைஞ்சிருக்கு. நெட் NPA அதாவது இதுக்காக வங்கி ஒதுக்குனதுக்கு அப்புறம் இருக்கிற NPA வெறும் 0.56%, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 4.5% கிட்ட இருந்துச்சு. பெரிய முன்னேற்றம் இது. ஓஹோ, அந்த எண்கள் நிச்சயமா கவனிக்க வேண்டியதான். NPA குறைஞ்சதுக்கு வங்கியோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு பாராட்டுகள். ஆனா இந்த வெற்றி கதைக்கு ஒரு மறுபக்கமும் இருக்குல்ல. நிகர வட்டி வரம்பு அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், இது வங்கியோட முக்கிய லாபத்திறனை காட்டுற ஒரு அளவீடு. இந்த NIM Q1 FY24ல 3.26% இருந்துச்சு. ஆனா இப்போ Q2 FY26ல 2.80% குறைஞ்சிருக்கு. இது ஒரு கவலைக்குரிய போக்கா தெரியலையா? டெபாசிட்ஸ்க்கான போட்டி ரொம்ப அதிகமாயிட்டு ஃபண்டிங் காஸ்ட் ஏறினதால இந்த அழுத்தம் வந்திருக்கலாம். இது வங்கியோட அடிப்படை லாபத்தன்மையை பாதிக்காதா? நீங்க NIM அழுத்தத்தை சொல்றது உண்மைதான். அது வங்கிக்கு ஒரு சவால் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கான காரணத்தையும் வங்கி இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஒட்டுமொத்த பேங்கிங் துறையிலேயே டெபாசிட்கான போட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சவுத் இந்தியன் வங்கி என்ன பண்ணுதுன்னா அவங்களோட கடன் கலவையை மாற்றி அமைச்சு இதை எதிர்கொள்ளுது. அதாவது அதிக லாபம் தராத கார்ப்பரேட் கடன்களோட பங்கை குறைச்சிட்டு நல்ல லாபம் தரக்கூடிய ரீட்டைல் அப்புறம் MSME கடன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. Q2 FY26 நிலவரப்படி பாத்தீங்கன்னா மொத்த அட்வான்ஸ் 92,286 கோடியில இந்த ரீட்டைல் MSME பங்குகளோட அளவு நல்லாவே உயர்ந்திருக்கு. இது NIM அழுத்தத்தை சமாளிக்கவும் ஓவரால் லாபத்தை அதிகரிக்கவும் உதவும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம வங்கியோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ PCR அதாவது NPAக்காக வங்கி எவ்வளவு பணம் ஒதுக்கி வச்சிருக்குங்கிற விகிதம் 90.25% இருக்கு. இது ரொம்ப ரொம்ப வலுவான நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பாராத நஷ்டங்கள் வந்தா கூட அதை தாங்குற சக்தி வங்கிக்கு இருக்கு. இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலையா? PCR 90%ன்றது உண்மையிலே ஒரு நல்ல பாதுகாப்பு வலைதான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற அந்த உத்தி மாற்றம், ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் பத்தி பேசும்போது அதுல இருக்கிற எக்ஸிகியூஷன் ரிஸ்கையும் நம்ம கணக்குல எடுக்கணும்ல.
ரீட்டெயில் எம்எஸ்எம்இ கடன் சந்தைங்கிறது பயங்கர போட்டி நிறைஞ்ச ஒன்று. எத்தனையோ பெரிய வங்கிகள், சின்ன வங்கிகள், என்பிஎஃப்சிஸ் எல்லாரும் இந்த செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. இந்த போட்டியை சமாளிச்சு கடன் தரத்தையும் குறைக்காம லாபகரமா வளரணுங்கிறது அது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. நீங்க சொல்ல லாபம், என்பிஏ இதெல்லாம் FY25 Q2 FY26க்கு சரி. ஆனா Q1 FY25 Q2 FY26 கூட ஒப்பிடும்போது மட்டும் இல்ல, CRAR, ROA, ROE மாதிரி பல முக்கியமான அளவீடுகளும் குறைஞ்சிருக்கு. இது வளர்ச்சி வேகம் கொஞ்சம் குறையுதோன்னு காட்டுதா, இல்ல இது ஒரு புதிய போக்கோட ஆரம்பமா? இந்த குவார்ட்டர்லி சரிவு பத்தி உங்க பார்வை என்ன? சில காலாண்டுக்கு காலாண்டு ஏற்ற இறக்கங்கள் வர்றது அது பிசினஸ்ல சகஜம்தான். ஒரே ஒரு காலாண்டு சரிவை வச்சு மொத்த ட்ரெண்டையும் எடை போட முடியாது. ஓவராலா பார்த்தா வங்கியோட அசெட் குவாலிட்டி தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. லாபம் சம்பாதிக்கிற திறன் வலுவா இருக்கு. CRAR, அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ, வங்கியோட மூலதனம் அதோட ரிஸ்க் சொத்துக்களோட ஒப்பிடும்போது எவ்வளோ இருக்குன்னு காட்டுற விகிதம் Q2 FY26ல 17.70% இருக்கு. இது RBI வச்சிருக்கிற மினிமம் அளவை விட ரொம்ப அதிகம். அதுபோக February 2024ல வங்கி சக்சஸ்ஃபுல்லா 1151 கோடிக்கு ரைட்ஸ் இஷ்யூ மூலமா பணம் திரட்டியிருக்காங்க. இன்னும் 1000 கோடி வரைக்கும் கடன் பத்திரங்கள் மூலமா நிதி திரட்டவும் பிளான் பண்றாங்க. இதெல்லாம் வங்கியோட வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் இருக்குன்னு உறுதிப்படுத்துது. அடுத்து டிஜிட்டல் முயற்சிகளையும் நம்ம பார்க்கணும். மூலதன நிலை வலுவா இருக்கிறத ஒப்புக்கிறேன். 17.70% CAR நல்லதுதான். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா Q1 FY26ல 19.48% இருந்ததுலேருந்து குறைஞ்சிருக்கு. அதையும் நோட் பண்ணணும். ரைட்ஸ் இஷ்யூ வெற்றி தான் சரி, ஆனா இனிமே கடன் வாங்க போறது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்தது இல்லையா? சப்போஸ் மார்க்கெட் சரியில்லைனா வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் திரட்டுறதுல சிக்கல் வராதா? சரி, இப்ப நீங்க சொன்ன டிஜிட்டல் முயற்சிகள் பத்தி பேசலாம். நிச்சயமா டிஜிட்டல் மயமாக்கல் சவுத் இந்தியன் பேங்கோட இந்த மாற்றத்துல ஒரு முக்கிய அங்கம். அவங்க SIB மிரர் ப்ளஸ்னு ஒரு மொபைல் ஆப் வச்சிருக்காங்க. அதை மேம்படுத்தியிருக்காங்க. குயிக் FD, பவர் டிரைவ் VLOS அப்படின்னு வாகன கடன் வாங்குறதுக்கான சிஸ்டம், SIB TF ஆன்லைன், ட்ரேட் ஃபினான்ஸ்க்கு, GST பவர்னு பல புதிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது கஸ்டமர் அனுபவத்தை நல்லா ஆக்குறதோட இல்லாம செயல்பாட்டு திறனையும் கூட்டுது. உதாரணத்துக்கு அந்த பவர் டிரைவ் VLOS மூலமா வண்டி லோன் அப்ரூவல் ரொம்ப வேகமா ஈஸியா ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க RPA, அதாவது ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அதாவது மனுஷங்க திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை சாஃப்ட்வேர் ரோபோக்கள் மூலமா ஆட்டோமேட் பண்றாங்க. இது செலவு குறைக்கும், தப்புகளையும் குறைக்கும். ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ் உருவாக்கணும்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த டிஜிட்டல் முதலீடுகள் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளம் தானே. டிஜிட்டல் முயற்சிகள் இன்னைக்கு பேங்கிங்க்கு ரொம்ப அவசியம்தான். ஆமா, ஆனா எல்லா வங்கிகளுமே இதை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. சவுத் இந்தியன் பேங்கோட டிஜிட்டல் முயற்சிகள் எந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கு, இல்ல மத்த வங்கிகளை விட பெட்டரா இருக்குங்கிறது ஒரு கேள்வி. நிறைய புது சிஸ்டம்ஸ் கொண்டு வர்றது, அதை ஏற்கனவே இருக்கிற பழைய சிஸ்டம்ஸோட இன்டகிரேட் பண்றது, இதுல டெக்னிக்கல் சவால்கள், ஆபரேஷனல் சவால்கள்லாம் இருக்கலாம். இந்த டிஜிட்டல் முயற்சிகளால செயல்பாட்டு செலவுகள் எந்த அளவுக்கு குறையும், இல்ல வருமானம் எந்த அளவுக்கு உயரும்னு ரொம்ப உறுதியான ஆதாரங்கள் இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல பெருசா இல்ல. அப்புறம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸோட பாதுகாப்பு, நம்பகத்தன்மை இதையும் உறுதி செய்யணும். இது எல்லாத்தையும் வெற்றிகரமா செஞ்சாதான் அதோட முழு பலனும் கிடைக்கும். இதுல ஏதாவது தடங்கள் வந்தா அதுவும் ரிஸ்க் தானே. நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. எக்ஸிகியூஷன், அதாவது செயல்படுத்துறதே எப்போதுமே ஒரு சவால் தான். ஆனா வங்கியோட நிர்வாகம் இந்த மாற்றத்தை வெற்றிகரமா முன்னெடுத்துட்டு போறதுக்கான திறனை காட்டி இருக்காங்க. கடந்த சில வருஷங்கள்ல அவங்க அடைஞ்சிருக்கிற முன்னேற்றம், குறிப்பா அந்த கடினமான கார்ப்பரேட் லோன் பிரச்சனையிலிருந்து மீண்டு ரீட்டைல் பக்கம் கவனம் செலுத்தி அசெட் குவாலிட்டியை இவ்ளோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணது, இதெல்லாம் அவங்களோட திறமைக்கு சாட்சி. இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல அவங்க ஸ்ட்ராட்டஜியை தெளிவா சொல்றாங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான். நீங்க சொல்ற மாதிரி இதோட உண்மையான தாக்கம் வர்ற காலாண்டுகள்ல தான் தெரியும். ஆனா இந்த முயற்சிகள் சரியான பாதையில போகுதுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்ல. பாதை சரியா இருக்கலாம், ஆனா பயணம் சுலபமா இருக்குமான்னு தெரியலையே. நாம இதுவரைக்கும் பேசின எண்ணம் அழுத்தம், குவார்டர்லி மெட்ரிக்ஸ் சரிவு, எக்ஸிகியூஷன் ரிஸ்க், கடுமையான போட்டி, இது எல்லாத்தோட சேர்த்து வங்கியோட வரலாற்று சூழலையும் கொஞ்சம் பார்க்கணும்.
2006ல் ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட பங்குகளை வித்தது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ல ஆர்பிஐ போட்ட 59.2 லட்சம் அபராத மாதிரி விஷயங்களும் கவனிக்க வேண்டியது. இது சின்ன தொகையா இருக்கலாம், ஆனா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்ல கவனம் தேவைன்னு காட்டுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான சவால்களும் ரிஸ்க்குகளும் இருக்கு. இந்த சவால்களை வங்கி எப்படி திறமையா ஹேண்டில் பண்றாங்கங்கறத பொறுத்து தான் அதோட எதிர்காலம் இருக்கும். நீங்க சொல்ற அந்த அபராத மாதிரி விஷயங்களை வெளிப்படையா ரிப்போர்ட்ல சொல்றதே ஒரு நல்ல விஷயம்தான். சவால்கள் இல்லாம எந்த வங்கியும் இயங்க முடியாது. முக்கியம் என்னன்னா, அந்த சவால்களை எதிர்கொள்ற திறன் வங்கிக்கு இருக்கா இல்லையாங்கிறது தான். இதுவரைக்கும் சவுத் இந்தியன் வங்கி காட்டியிருக்கிற செயல்பாடு, வலுவான மூலதன நிலை, நல்ல ஆசெட் குவாலிட்டி, தெளிவான உத்தி, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை தருது. ரீட்டெயில், எம்எஸ்எம்இ பக்கம் கவனம் செலுத்துறதும், டிஜிட்டல்ல முதலீடு செய்யறதும் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவும். வர்றது முக்கியமான மெட்ரிக்ஸ்ல சமீபத்த சரிவு, போட்டி அழுத்தம் இதெல்லாம் சுலபமா தள்ளிவிடக்கூடிய விஷயங்கள் இல்ல. டிஜிட்டல் மாற்றத்தோட முழு பலனும் தெரிய வர்றதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு நடுவுல வட்டி விகித மாற்றம் மாதிரி வெளியில இருந்து வர காரணிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால வங்கியோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா பார்க்கணும். சரி, நம்ம விவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். சவுத் இந்தியன் வங்கி அவங்களோட இந்த உருமாற்ற பாதையில ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிருக்காங்கங்கிறது தெளிவா தெரியுது. வரலாறு காணாத லாபம், ரொம்பவே குறைஞ்ச என்பிஏ, வலுவான மூலதன நிலை, அப்புறம் டிஜிட்டல் நோக்கி ஒரு தெளிவான பயணம், இதெல்லாம் வங்கியோட பலங்கள். அதே நேரத்துல லாப வரம்ப பாதிக்கிற அந்த எண்ணெயம் அழுத்தம், சமீபத்திய காலண்டுகள்ல சில முக்கிய அளவீடுகள்ல ஏற்பட்ட சரிவு, போட்டி நிறைஞ்ச மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ராட்டஜிகளை வெற்றிகரமா செயல்படுத்த வேண்டிய அவசியம், அப்புறம் வரக்கூடிய எக்ஸிகியூஷன் ரிஸ்க்ஸ், இதெல்லாம் முக்கியமான சவால்களா இன்னும் இருக்கு. இந்த உரையாடல் நாம பார்த்த இந்த பிஎஸ்சி ஃபைலிங், இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் மாதிரி ஆதாரங்களோட அடிப்படையில சவுத் இந்தியன் பேங்கோட இப்போதைய நிலைமையை பத்தின 2 வேறுபட்ட ஆனா முக்கியமான பார்வைகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குன்னு நம்புறேன். அப்ப இந்த ஆதாரங்களை வச்சு பார்த்தா வங்கியோட நிலைமை எப்படி மதிப்பிடலாம்? அது ஒரு சிக்கலான கேள்விதான். ஒரு பக்கம் நல்ல முன்னேற்றம், இன்னொரு பக்கம் தெளிவான சவால்கள். இந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் மாதிரி முதன்மை ஆதாரங்கள் ஒரு பாசிட்டிவ் படத்தை கொடுத்தாலும் நிம் மாதிரி சில டேட்டா கொஞ்சம் எச்சரிக்கை மணி அடிக்குது. ஆமா, அதனால இந்த ஆதாரங்களோட அடிப்படையில சவுத் இந்தியன் வங்கிக்கு 1 வலுவான விற்பனையிலிருந்து 10 வலுவான வாங்குதல் வரைக்கும் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா நான் ஒரு 6-10 அப்படிங்கிற மதிப்பீட்டை முன்வைக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா, வங்கி அதோட உருமாற்றத்துல, குறிப்பா அசெட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுலயும் லாபத்தை கூட்டுறதுலயும் நல்ல வெற்றியை பெற்றிருக்கு. டிஜிட்டல், ரீட்டெயில், எம்எஸ்எம்இ மேல காட்டுற கவனம் சரியான திசையில இருக்கு. இருந்தாலும் நிம் மேல இருக்கிற அழுத்தம், சமீபத்திய காலாண்டு சரிவுகள், அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிகளை தொடர்ந்து வெற்றிகரமா செயல்படுத்த வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் மிச்சம் இருக்கிற சவால்கள். இந்த நன்மைகள் தீமைகளை சமமா பார்க்கும்போது இந்த ஒரு காஷியஸ் ஆப்டிமிசம், அதாவது ஒரு எச்சரிக்கையான நம்பிக்கை தோணிக்கிற மதிப்பீடு பொருத்தமா தெரியுது. இது ஒரு முதலீட்டு பரிந்துரை இல்ல, நம்ம ஆய்வோட அடிப்படையில ஒரு அனாலிசிஸ் சம்மரி மட்டும்தான். அந்த மதிப்பீடும் அதுக்கு நீங்க சொன்ன காரணமும் நம்ம விவாதத்தை நல்லா சுருக்குது. நிறைய பாசிட்டிவ் மாற்றங்கள் நடந்திருக்கு, ஆனா எதிர்கால பாதை தடையில்லாம இருக்காது. முதலீட்டாளர்கள் வங்கியோட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை தொடர்ந்து கண்காணிச்சு மேலும் ஆய்வு செஞ்சு அவங்கவுங்க ரிஸ்க் எடுக்கிற தீர்னுக்கு ஏத்த மாதிரி முடிவுகளை எடுக்கணும். ஃபின்டெக் குருவின் இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி. நன்றி.